அப்படியே எழுதப்பட்ட ஒரு பழைய புத்தகத்துல மறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது பவிஷ்ய மாலிகான்னு ஒரு நூலை பத்தி. இது நம்மளோட இந்த நவீன உலகத்தை பத்தியும் குறிப்பா அணு ஆயுத போர் பத்தியும் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை கணிச்சிருக்குன்னு நம்மளோட ஆதாரம் சொல்லுது. இந்த ஒரு வரி இதுதான் நம்மள இந்த விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. இது வெறும் கவிதை இல்ல. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அணு சக்தின்ற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு காலத்துல எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன எச்சரிக்கைன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. மனுஷன் உருவாக்குன கடைசி ஆயுதம் மனுஷ இனத்தோட முடிவையே கொண்டு வரும்னு இந்த வரிகள் எச்சரிக்கைதான். அப்போ என்னது இந்த பவிஷ்ய மாளிகா? பவிஷ்யனா எதிர்காலம், மாளிகானா மாலை. அதாவது எதிர்காலத்தோட மாலைன்னு அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு தீர்க்க தரிசன தொகுப்பு. இது 600 வருஷத்துக்கு முன்னாடி அச்சுதானந்த தாஸ்ங்கிற ரிஷியும் பஞ்சசகாக்களும் பனை ஓலைகள்ல எழுதினதா சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல போர்கள்னா வாளும் அம்புகளும் தான். அப்படி இருக்க அணு ஆயுதங்களை பத்தி அவங்களால எப்படி எழுதியிருக்க முடியும்? இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த பழங்கால வரிகள் உண்மையிலே 21ஆம் நூற்றாண்டு போற முன்னறிவிச்சுதா? இந்த மூல ஆதாரத்தோட விளக்கங்களை ஆராய்ஞ்சு அதுல என்னென்ன ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலவரிசையை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட ஆணிவேறு. 600 வருஷங்கள். அதாவது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, விஞ்ஞானிகள் அணுவை பிளக்கிறத பத்தி கனவு கூட காண்றதுக்கு முன்னாடி இந்த நூல் அணு பரமாணுவை பத்தி பேசியிருக்குன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் தற்செயலா வார்த்தைகள் ஒத்து போகுதா, இல்ல காலத்தை தாண்டி பார்த்த ஒரு பார்வையா? இந்த நூல் இந்த பேரழிவு ஆயுதங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ரகசிய இடங்கள்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பா சொல்லுது. மூல ஆதாரத்தின்படி அணு பரமாணு ரஹி ஜே குப்த் ஹோயின்னு சொல்லுது. இங்கே அணு பரமாணுனா அணு ஆயுதங்கள்னு, குப்த் ஹோயினா அது ரகசியமா வைக்கப்பட்டிருக்குன்னு விளக்கப்படுது. சில தரைக்கு அடியில சில உலகத்துக்கே தெரியாம இருக்குன்னு சொல்லுது. இது இன்னைக்கு இருக்கிற உலக அரசியல் நிலைமைக்கு எவ்வளோ கரெக்டா பொருந்தது இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் வெறும் ஆயுதங்கள் இருக்குன்னு மட்டும் சொல்லலங்க, அது பயன்படுத்தப்பட்டா என்ன ஆகும்னு சொல்லுது. மாளிகாவோட விளக்கத்தை வச்சு இந்த சண்டை எப்படி இருக்கும்னு நம்ம ஆதாரம் ஒரு பயங்கரமான சித்திரத்தையே காட்டுது. போருக்கான எல்லா விதிகளும் காத்துல பறக்க விடப்படும்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுதாம். இப்போ சர்வதேச அளவுல தடை செய்யப்பட்டிருக்கிற ரசாயன ஆயுதங்கள், பாஸ்பரஸ் குண்டுகள்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடிய எல்லா ஆயுதமும் பயன்படுத்தப்படுமாம். இது நவீன கால ஆயுத போட்டியையும் கணிச்சிருக்கு. சீனா கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜியை உருவாக்குறதாகவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சாகாவரம் வாங்குற முயற்சியில ஈடுபடுறதாகவும் கூட மூல ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் போர் இல்ல, மனுஷனோட எல்லா எல்லைகளையும் மீறின ஒரு மோதல். இங்கதான் விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா மாறுது. 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகரங்கள்ல பலதும் சின்ன கிராமங்களா இருந்திருக்கணும், இல்லனா இருந்திருக்கவே வாய்ப்பில்ல. ஆனா மாலிகா டெல்லி, கொல்கத்தா, மும்பை, அப்புறம் மதராஸ், அதாவது நம்ம சென்னைய முக்கிய இலக்குகளா குறிப்பிடுது. இன்னைக்கு இது எல்லாமே இந்தியாவோட பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகையோட மையமா இருக்கு. இது தற்செயல நடந்ததா இல்ல ஆழமான ஒரு முன்னறிவுப்பா? வெறும் நகரங்கள் மட்டும் அழியாது, நம்ம நாகரிகமே மொத்தமா சரிஞ்சிடும். நாம தொழிற்சாலைகள் வரதுக்கு முன்னாடி இருந்த இருண்ட காலத்துக்கு தள்ளப்படுவோம்னு மூல ஆதாரம் சொல்லுது. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, நவீன போக்குவரத்து எதுவுமே இருக்காது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறது கூட ஒரு பெரிய ஆபத்தான பயணமா மாறிடும். நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நினைக்கிற எல்லாமே இல்லாம போயிடும். இந்த அழிவோட தீவிரத்தை புரிய வைக்க நம்ம ஆதாரம் ஒருத்தரோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டுது. அது வேற யாரும் இல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 3வது உலகப் போர்ல என்ன ஆயுதம் பயன்படுத்துவாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனா 4வது உலகப் போர் கண்டிப்பா குச்சிகளையும் கற்களையும் வச்சுதான் நடக்கணும் அவர் சொன்னார். அதாவது 3வது உலகப் போர் மனுஷனோட டெக்னாலஜியை மொத்தமா அழிச்சு நம்மள கற்காலத்துக்கு கொண்டு போயிடும். இது மாலிகா சொல்ற உலகத்தோட அப்படியே பொருந்துது. ஆனா மனுஷங்க முழுசா அழிய போற அந்த நொடியில இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொண்டு வருது. இது ஒரு சோகமான முடிவு இல்ல. அந்த பேரழிவோட உச்சகட்டத்துல ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் நடக்கும்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு கேள்வி வருது, மொத்தமா அழிய போற நேரத்துல
இந்த நூலின்படி மனுஷங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்ம அழிவோட விளிம்புல நம்ம தனியா விடப்பட்டிருக்கோமா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான பதில் கல்கி அவதாரம்னு சொல்லப்படுற ஒரு தெய்வீக பிறவியோட வருகையில இருக்குன்னு சொல்லப்படுது. இந்து மதத்துல அவதாரம்னா கடவுள் பூமிக்கு வர்றது. கல்கி மகாவிஷ்ணுவோட கடைசி அவதாரம்னு நம்பப்படுது. இந்த பேரழிவோட உச்ச கட்டத்துல அவரு தோன்றுவார்னு மாளிகை சொல்லுதான். இது எப்படி நடக்கும்னு நம்ம ஆதாரம் 3 ஸ்டெப்பா விளக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், கேளுங்க. முதல்ல நாடுகள் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை ஏதுது. அப்புறம் அந்த ஆயுதங்கள் அதோட இலக்கு அடையறதுக்கு முன்னாடி பகவான் கல்கி அதுல இருக்கிற தாழிகா சக்தி, அதாவது எரிக்கிற சக்தியை எடுத்துடுவாராம். மாளிகாவில அக்னிரே தாயிகா சக்தி தாணி ஆணிபேசேன்னு ஒரு வரி வருது. அதாவது நெருப்போட எரிக்கிற சக்திய பகவான் இழுத்துப்பாருன்னு அர்த்தம். இதனால அந்த குண்டுகள் வெறும் இரும்பு துண்டுகளா எந்த பாதிப்பும் இல்லாம பூமியில விழுது. இததான் அந்த தெய்வீக தலையீட்டோட மைய கருத்து. மனுஷனோட கடைசி ஆயுதங்கள் இயற்கையோட விதிகள் எல்லாம் மீறி ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்படும்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. பரமாணு ஜே ஃபுடபானாகி பிரபு ஷூன்ய ரே தேஹே ஜாயி, அதாவது அணுகுண்டு வெடிக்காது, பகவான் அத சூன்யத்துல ஒண்ணுமே இல்லாததுல காணாம போக வச்சிடுவார். மனுஷனோட அகங்காரத்தோட உச்சம் ஒரு தெய்வீக சக்தியால அடக்கப்படுது. சரி, இவ்ளோ பெரிய தீர்க்க தரிசனத்தோட நோக்கம் என்ன? எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? இது வெறும் எதிர்காலத்தை பத்தின ஒரு கதை மட்டும் இல்ல, நம்மளோட நிகழ்காலத்துக்கான ஒரு மெசேஜ்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. வாங்க கடைசி பகுதிக்கு போய் அந்த மெசேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட நோக்கம் நம்மள பயமுறுத்துறதில்ல, மாறா ஒரு மாற்றத்துக்கான அழைப்புங்கிறத பேச்சாளர் தெளிவா சொல்றாரு. இது பேரழிவு பத்தின கணிப்பு மட்டும் இல்ல, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. இது மனுஷங்கள பொருள் சார்ந்த அழிவிலிருந்து ஆன்மீக பாதைக்கு திருப்புறதுக்கான ஒரு எச்சரிக்கை. அப்போ அந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க என்ன வழி? இந்த நூல் 3 ஸ்பெசிஃபிக்கான ஆன்மீக விஷயங்களை பரிந்துரைக்குது. கடவுளோட பேரை உச்சரிக்கிறது, தினமும் பிரார்த்தனை பண்றது, அப்புறம் புனித நூல்களை படிக்கிறது. இந்த செயல்கள் ஒருத்தரோட ஆன்மீக அதிர்வுகளை அதிகப்படுத்தி வரப்போற பேரழிவிலிருந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும்னு நம்பப்படுது. மூலாதாரம் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உதவி தேடுறத விட அமைதியா இருக்கிறப்பவே ஆன்மீக ரீதியா தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். இந்த சரியான வழிய பின்பற்றவங்களுக்கு மாளிகா ஒரு அமானுஷ்ய பாதுகாப்ப வாக்குறுதி அளிக்குதாம். அணுகுண்டுகள் விழும் அதே உலகத்துல இந்த பக்தர்களை நெருப்பு கூட தொடாதான். தண்ணி வந்தா அது 2ஆ பிளந்து வழிவிடுமா. ஏவுகணைகள் கூட அவங்கள தாக்காதான். இது பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பு. மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். இது நம்மளோட நிச்சயமற்ற எதிர்காலத்துல எதிரொலிக்கிற 600 வருஷம் பழைய எச்சரிக்கையா, இல்ல இது வெறும் நம்பிக்கைகள் மற்றும் பயங்களோட தொகுப்பா? இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் கதைகளா, இல்ல வரப்போற காலத்துக்கான வழிகாட்டுதலாங்கிறது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு. ஒரு பேரழிவோட முன்னறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? பயத்தியா அல்லது நம்பிக்கையா?